பத்தினியே வரமருளும் தேவியரே தேரேறி வந்திடுவாய் வைகாசி திங்களிலே. தாகமாய் உன்னை நினைந்தே உன் புகழை பாடுகிறோம். பார்ப்போற்ற நீ அருள்வாய் சக்தி மா கண்ணகையே. மூலமுழுதாயிருந்து முன்னின்று காப்பவளே களுவாஞ்சி குடிதனிலே குலதெய்வமானாயே. மக்கள் கூடி மகிழ்வோடு மங்களமே உனை நாட ஓடிவிடும் நோய் பிணிகள் நிறைவாகும் நிம்மதியே. சிவனிடத்தில் வரம் பெற்றோ பூலோகம் நீ வந்தாய் பாண்டியனின் கண்மறைக்க மாங்கனியாய் உதித்தவளே. ஜோதிடனின் கதை கேட்டு தெய்வ குழந்தை உனை வேளையினுள் வைத்தல்லோ காவேரியில் விட்டனரே. அழகொளியாயானவளே அற்புதமே குலவிளக்கே காவேரி ஆற்றினிலே வேளையிலே தத்தளித்தாய். பெருவணிகர் மாநகரம் மிதந்து நின்ற பேழைதனில் குழந்தை ஒன்றைக் கண்டெடுத்தார் தன் மகளாய் ஏற்று நின்றார். பூம்புகாரில் மலர்ந்து நின்ற நீதியின் பேரொளியே மங்கையர் குலம் காக்க வந்த மானத்தின் பேரழகி. மாநகர் மகளான கொடிகாக்கும் குலவிளக்கே ஊர் போற்றி பாடுதம்மா உலகாளும் பத்தினியே. தவமாய் கிடைத்தாயே தனி பெருந்திருமகளே முழுமதியாயானவளே கற்பின் நற்காரிகையே. அழகு நிறையா இளையாள் கூடிய மாதரெல்லாம் பார்த்தே வியந்து நிற்கும் அற்புத குலக்கொடியாள். நாளொரு வண்ணமாக மாநகரும் சேர்ந்தே மாசாத்து வான்மகனை கண்ணகைக்கு வதுவை செய்தான். நாள் கூடி வருகையிலே பருவமகள் கண்ணகைக்கோர் திருமண நாளினையும் கூடியே கணித்தரவே. பூம்புகார் புகழ்மவும் கண்ணகையின் திருமணத்தை மக்கள் கூடி மகிழ்வோடு மானாக நடத்தி வைத்தார். அழகு நிறை அற்புதமே தேவதையே பூங்குயிலே மாசாத்து வான்மகன் மேல் காதல் கொண்டே கரம் பிடித்தாய். வணிகன் மாசாத்துவான் மாளிகை ஒன்றமைத்து கண்ணகைக்கும் கோவலர்க்கும் மகிழ்வுடனே பரிசளித்தான். கலை நிறைவாய் சிற்பங்களும் அழகு நிறை ஓவியமும் பார்ப்பதற்கே அற்புதமாய் சிறப்போடு கவர்ந்ததம்மா. மாநில மன்னவனாம் மன்மத கலையழகன் கோவலனும் கண்ணகையும் குடிபதியாயிருந்தனரே. அழகு நிறை கோதையவள் பேரழகி கண்ணகையாள் இன்பமாய் இல்லறத்தில் மகிழ்வோடு வாழ்ந்தாளம்மா. நாட்கள் சில கழிந்திடவே அன்பான மன்னவனும் நற்கலா மன்றத்திலே கலையரங்கை காணச் சென்றான். அணியணியாய் மக்கள் எல்லாம் கூடியே வந்திடவே கட்டழகன் கோவலனும் கொள்ளை வியப்புற்றானே. சங்கநாதம் முழங்கிடவே வாத்தியங்கள் இசையெழுப்ப அழகொளியாய் மெலிந்தே நடனம் அரங்கேறியதே. நாட்டவர்கள் கண் வியக்க நங்கையவள் நயனத்திலே முழுமையாய் கோவலனும் மூழ்கியே போனானம்மா.
ஆடல் கண்டு மயங்கியே மன்னவனும் நிலை மறந்து போனானே. கலையரங்கும் நிறைவுறவே ஆயிரத்தன் களஞ்சியையும் கோவலன் பரிசளிக்க மாதவியும் மாலையிட்டாள். மயக்கமுற்ற மன்னவனும் மாதவியின் கூடலினால் மணிமேகலை என்றோர் குழந்தையை ஈன்றனரே. நாட்களும் ஒவ்வொன்றாய் இரவு பகல் கடந்திடவே இன்பமாய் இல்லறமும் இனிமையாய் கழிந்ததம்மா. கலை நிறைவே கண்ணகையே கரும்பூந்தல் காரிகையே காலமெல்லாம் கண்ணீராய் நாட்களும் கடந்ததம்மா. கோவலனின் நினைவினிலோ நிம்மதியும் மூழ்கிடவே சத்தியமும் சத்தமின்றி வேதனையில் தவித்தாளம்மா. கோவலனும் மோகத்தினால் மாதவியின் உறவினிலே ஆடலும் பாடலுமாய் இன்பத்தில் மூழ்கினரே. மகிழ்வோடு இருவருமே நலமாக வாழ்ந்திருந்தே நாட்களும் பொன்னாளாய் நினைவோடு போனதம்மா. காதல் கொண்ட கன்னியவள் கோவலனும் யாழ் மீட்ட இன்பமாய் இசையினிலே பொருள் கண்டு வியந்து நின்றாள். தருணமதில் மாதவியும் எதிர்ப்பாடல் மீட்டிடவே கோவலனும் குறை கண்டு சந்தேகம் கொண்டெழுந்தான். மனம் தளர்ந்த மன்னவனும் மாதவியின் மனதினிலே வேற்றொருவன் உள்ளானன்றே தான் விரிந்து விரைந்தானே. ஊழ்வினையின் உச்சத்திலே உண்மை நிலை அறிந்திடவே தான் சேர்த்த செல்வங்களும் இழந்ததை உணர்ந்தானே. கலைமாதே கார்முகிலே கற்பழகி கண்ணகையே உத்தமியே உனை நாடி கோவலனும் வந்தானம்மா. சிந்தை குளிந்திடவே கண்ணகையும் மகிழ்வுடனே தன் கணவன் கோவலனை வரவேற்று மகிழ்ந்தாளே. இன்பமோடிருவருமே வீழ்ந்த வாழ்வு மலர்ந்திடவே தேவியவள் தேகமெல்லாம் புன்னகையில் மலர்ந்ததம்மா. இருவர் கூடி இல்லறத்தில் இனி பிரியும் என்றபடி கையில் உள்ள பொருளனைத்தும் இழந்த கதை உரைத்தானே. கோவலனின் நிலை கேட்டு கார்குழலால் கண்ணகையும் கவலையோடு கண்ணிரண்டும் கலங்கியே போனாளே. நிலை குலைந்த நிம்மதியை நிறைவாக்கவே எண்ணி ஆறுதல் சொன்னபடி வழியொன்று உரைத்தாளம்மா. ஏழ்மை நிலை வாட்டிடவே வாணிபத்தை மீட்போம் என்று கோவலனின் கையினிலே சிலம்பொன்றை கொடுத்தாளே. இருவருமாய் மனமுவந்து சிலம்புதனை வெட்கமன்றே மதுரை மாநகர் நோக்கி மனமாற விரைந்தனரே. செல்லுகின்ற பாதைதனில் ஆயர் வாழும் இடந்தனிலே மாதரியின் இல்லத்தில் அன்றிரவை கழித்தனரே. கோவலனும் அடிக்கலமாய் இடையர் குல மாதரியின் துணையுடனே கண்ணகையை விட்டு மதுரை சென்றானே. கண்ணகையின் உணர்வெல்லாம் மகிழ்வுடனே மனநிறைவாய் மதுரை நகர் சென்று வர வழி பார்த்து அனுப்பி வைத்தாள். கோதையரும் உவகையுற பொட்டுமிட்டு புன்னகையாய் தன் கணவன் நினைவினிலே வெளி வைத்து காத்திருந்தாள்.
சென்ற கோவலனார் வணிகர் கூடும் சந்தையிலே சிலம்பிற்கோர் விலை கேட்டு கூறியே சென்றானே. வஞ்சகனே பொற்கொல்லன் கோவலனை கள்வனென்றே பாண்டிய மன்னனிடம் முறையிட்டு கொன்றனரே. சொற்பனத்தில் கண்ணகையும் துக்குறி குணந்திடவே கதறியே பதற்றமுடன் கண்ணீரால் துடித்தாளே. அவல நிலை அறிந்திடவே கொலையுண்ட கதை கேட்டு ஆத்திரம் கொண்டெழுந்தே மதுரை நகர் விரைந்தாளம்மா. வீறு கொண்ட கண்ணகையும் ஒரு கை சிலம்புடனே பாண்டிய மன்னனிடம் அவையினுள் புகுந்தாளே. பாண்டியனே பாதகனே என்னவனை கொன்றொழித்த நீதி கெட்ட மன்னனென்றே வாதாடி துடித்தாளே. கண்ணகையும் அவைதனிலே சிறியே சிலம்பரிய மாணிக்க பரல்களெல்லாம் மன்னன் முன் சிதறியதே. உண்மையை உணர்ந்திடவே பாண்டிய மன்னவனும் தருணமதில் உயிர் துறந்தே உடல் விட்டு பிரிந்தானே. ஆவேசம் தணியாத காரிகையால் கண்ணகையும் கொடும் கோபம் கொண்டெழுந்தே மதுரை நகரெரித்தாளே. ஊர் போற்றும் உத்தமியே பார்ப்போற்றும் பத்தினியே கழுவாஞ்சி குடித்தனிலே குலதெய்வமானவளே. ஆட்சியர் குறவையிட